சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு தூங்கும் முன் 11 முறை இதை சொல். நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும். ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், என் கரங்களை இறுக்க பிடித்தபின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? உன் சாயப்பாவாக நான் உனக்கு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த குழப்பம்? நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? என் பிள்ளையாகிய நீ என்னை நம்பி வந்து விட்டாய். உன்னை பாதுகாக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா? நீ தைரியமாக கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு. நீ எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையின் மறு உருவம்தான் நாம். என்னை நம்பி வந்தோரை நான் கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் மங்களம் உண்டாகும். அந்த நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன். அதை அனுபவிக்க தயாராக இரு. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பாவின் துணை என் செல்ல பிள்ளையான உனக்கு எப்போதும் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகள் தான். அதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உனது பிரார்த்தனைகளை நான் செவி கொடுத்து நன்றாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன். உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போகிறேன். அதற்கு என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் என் செல்லமே. எல்லோருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சபித்து விட்டதாக எண்ணுகிறாய். ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழியெடுத்தது என நீ உணர்கின்றாய். அது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். உன் கவனம் கீழேயும் பாதையிலும் நிச்சயமாக இருக்க வேண்டும். கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முள் மூலம் உனக்கு நான் உன் சாயப்பா காண்பித்தேன். நீயும் அதை உட்கார்ந்து புரிந்து கொண்டாய். நிச்சயம் நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. ஏனென்றால் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்துவது. ஆம், அது சுத்தப்படுத்துவதற்காகத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக உன்னை துன்புறுத்தியது அல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் பயப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் துன்பங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது. நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். எல்லா மங்களங்களும் உன் வீட்டில் நிகழப்போகிறது. எவ்வித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன்னை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்லமே. அதை தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை என்று எப்போது என்னை சாயப்பா என வேண்டினாயோ அன்றே உன் மனதில் குடிபுகுந்து விட்டேன். இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளும், ஒவ்வொரு கஷ்டங்களையும், ஒவ்வொரு துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று குழம்பி விடாதே. அனைத்துக்கும் நான் தீர்வு அளிக்கின்றேன். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியாதே. ஒரு நாள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நின்றுவார். அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரை தான் நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை உன்னை துரத்திய இடத்தில் நின்று அதை உற்று பார்த்தால் அது பின் தங்கிவிடும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் உன் அந்த பாரத்தை எல்லாம்
ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் நான் ஏற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புடன் வாழ வைப்பதே என்னுடைய முழுமையான பொறுப்பாகும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து வந்து உன்னை துன்புறுத்தும், கஷ்டப்படுத்தும். அதையெல்லாம் கண்டு துவண்டு போகக்கூடாது. உன் கர்மாவை தொலைக்க ஒரே வழி அதை எதிர்த்து நீ நீச்சல் போடுவது. உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்குத்தான். அவற்றை சிறப்பானதாக்கி கொள்ள ரகசியம் உன்னிடமே உள்ளது. காலை எழுந்ததும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும். கிடைக்கப் போகின்ற அனைத்தும் நல்ல விஷயங்களும் அற்புத தருணங்களும் நல்ல மனிதர்களும் தினமும் நீ நன்றிபூர்வமாய் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும். திரும்பச் சொல்கிறேன், நீ நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என் செல்லமே. அன்றைய நாள் சிறந்த நாளாக நீ நம்ப வேண்டும். இன்று எனக்கு புதியதோர் தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள் என்று தினமும் காலை எழுந்தவுடன் நீ அந்த நாள் முழுதும் எனக்கு நன்றாக அமைய வேண்டும் என்று சாயப்பாவிடம் தினமும் பிரார்த்தனை செய். எனது கடந்த காலம் எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது, எனது எதிர்காலத்தை நானே உருவாக்குகிறேன் என்று 3 முறையாவது சப்தமாக நம்பிக்கையுடன் சொல். தினமும் இதை செய்து பார். நம்ப முடியாத அளவுக்கு மாற்றத்தை உணர்வாய். இதற்கு நான் முழு பொறுப்பு. உன் கவலை நீயே உருவாக்கியது, அதை மற்றவர்கள் உருவாக்கவில்லை. வரும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ எவ்வாறு கையாளுகின்றாய் என்பதை பொறுத்துதான் துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் ஆம் செல்லமே உன்னுடன் இருப்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கிறார்கள், என்னை வழிபடுகின்றார்கள். நான் என்னுடைய அருளால் உனக்கு 7 கடல்களை தாண்டி நீ எங்கு இருந்தாலும் உன்னை காண உன் சாயப்பா நிச்சயமாக வந்து விடுவேன். நம்பிக்கை பொறுமை இரண்டையும் இழந்துவிடக்கூடாது. என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான். இதை இழந்து உனது நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது. உன் மனதில் உள்ள ஏக்கத்தையும் பரிதவிப்பையும் நான் நன்கு அறிவேன். உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்ற வாழ்க்கையில் அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும். சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று 2 காலம் நிகழ்கிறது. நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும், நீ என் பார்வையில்தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதை நீ புரிந்து கொள். ஆகவே உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். உன்னை அனைத்திலிருந்து விடுவிப்பேன். சந்தோஷமான சூழலை உருவாக்குவேன் என் செல்லமே. உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஆம், உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது என் செல்லமே. ஆம், அதிசயங்கள் பல நடக்கும். அற்புதத்தை நிகழ்த்துவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, இன்று இரவு தூங்கும் முன் 11 முறை இதை சொல். நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும். பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. தூங்குவதற்கு முன் என்ன மந்திரம் தெரியுமா? இலகுவான மந்திரம்தான். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஆம், இந்த மந்திரத்தை மனதார 11 முறை சொல். உனக்கான நாளை திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு விடியும் என் செல்லமே. நிம்மதியாக இன்று இரவு தூங்கு. சாயிடம் இன்று ஒரு நன்றி சொல்லிவிட்டு தூங்கு. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்கு. உனக்கானது நாளை நல்ல திருப்பமாகத்தான் அமையும். நீ கேட்டது எல்லாம் ஆனந்தமாக கையில் வந்து கிடைக்கும். நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். ஆம் செல்லமே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.